ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். காலை வணக்கம் டு ஆல், ஹாப்பி சண்டே டு ஆல். ஸோ செம்ம ஜாலியாக இருந்திருப்பீங்க. நேற்று எபிசோடை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து தூக்கமே இல்லைங்க. நினச்சி ஒரே சிரிப்பாக இருந்துச்சுங்க. ஒரு பக்கம் பார்த்தா எஃப்ஜியை போட்டு பொழக்கிறாங்க, கடிக்காங்க போட்டு பொழக்கிறாங்க, சபரியை போட்டு பொழக்கிறாங்க. ஏங்க ஏங்க அப்படின்ற மாதிரி வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணேன். அதில் பார்த்தீங்கன்னா கெமியை விட்டாங்க, சுபிக்ஷா விட்டாங்க. எந்த விஷயமும் இல்லை, நோட் பண்ணிக்கலான்றதை சொல்லுங்கள். அதேமாதிரி விக்கல் சிக்கிரமை வந்து வச்சு செஞ்சுருக்காங்க. ஆனால் அதை நம்மளுக்கு எப்போ சொல்ல காட்டவே இல்லை. இன்னும் சேஃப் கேம் விளாட்றீங்களாம் கலாய்ச்சிருக்காங்க, அந்த விஷயங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதேமாதிரி துஷாரையும் அரோராவையும் கலாய்ச்ச விஷயங்கள் அப்பப்பப்பா. ஆடியன்ஸ் அவருக்கு பார்த்து சொல்கிறாரு, உங்களை மாதிரி நாங்கள் 2 ஆடியன்ஸ் உள்ளே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஏம்மா உங்களுக்குலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா, இல்லை ஏதாவது பிரச்சனை சொல்லுங்கள் மாற்றி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மூஞ்சி அப்படி பேடஞ்ச மாதிரி இருந்துச்சு 2 பேருக்கு. செம மாசான ஒரு இது. அதிகப்படியாக திவாகருக்கு அடுத்தபடியாக அடி வாங்கினது பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ. பெரிய ரவுடி அம்மா, நீங்கள் வெளியில் என்னை கேட்டுப்பாரு சொன்னீங்க, வெளியில் கேட்குறதுக்கு நாங்கள் எதுக்கு உங்களை உள்ளே அனுப்பணும்னு கேட்டு, அப்புறம் இன்னமும் எப்போ பார்த்தாலும் ஒரு உறவுக்கு ஏங்கிட்டே இருப்பீங்களா? நீங்கள் உறவு முறையை வச்சுட்டு இருப்பீங்களா? ஒழுங்காக இனிமேல் பேரை விட்டு கூப்பிடுங்க, அக்கா தங்கச்சி அண்ணன்னு சொல்லிட்டு அப்படிலாம் போச்சு. இப்போ இன்றைக்கி வேறு மாதிரி சம்பவங்கள் காத்துட்ருக்கு நம்மளுக்கு. என்னென்னா வைல்ட் கார்டு என்ட்ரி. அதுவும் பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ளே போயிட்டாங்க. ஏன்னா எப்பயுமே உங்களுக்கு சண்டே நடக்கிற விஷயங்கள் தான் நம்மளுக்கு மண்டே டெலிகாஸ்ட் ஆகும், அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனவொன்னே சரியான ஒரு சம்பவத்தை வந்து சாண்ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வருது. உள்ளே போனவொடனே மக்களுக்காக, அதாவது மக்களுக்கு எல்லாமே வந்துட்டு பிடிச்ச மாதிரி ஒரு சம்பவம். உள்ளே போனால் ஒரு ஃபயர் மூமெண்ட் இருக்கும்ல, சம் டாஸ்க்கோ சம்திங் ஏதோ ஒன்று பண்ணி அதில் வந்து உள்ளே போய் வெறித்தனமாக பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரில, நம்மளுக்கு பதட்டமாக இருக்குது. என்னையா சொல்கிறீங்க, அதை கொஞ்சம் சொல்லியிருக்கக்கூடாது விழா வாரியா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதில் வேறு இன்னொரு இன்ஃபர்மேஷன்லாம் வருது. என்னென்னா நம்ம இவர் அமித் பார்கவ், ஆமாம் தெரியுமே, அவர் விஜய் டிவியில் பார்த்துருக்கோம். இப்போ கூட வந்துட்டு ப்ரொமோவில் சொன்னால வாய்ஸ் அவுடெல்லாம் விட மாட்டேன், உள்ளே என்ன பண்ணுற மட்டும் பாருங்கன்னு. அவர் ஆல்ரெடி கன்னட பிக் பாஸ் வாய்ஸாக வாய்ஸ் கொடுத்துருக்காருங்க. இப்போ நம்ம பிக் பாஸ், தமிழ் பிக் பாஸ் வாய்ஸ்க்கு நம்ம எவ்வளோ அடிமையாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு டைம் வந்து கன்னட பிக் பாஸ்க்கு வாய்ஸே அவர் தானா. என்னையா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரஜின், ஸோ என்னுடைய ஃபேவரட் சொல்லலாம் பிரஜின். அப்புறம் கண்ணன், அவர் இறந்துட்டார். ஸோ அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்ணனோட ஸ்டூடெண்ட் தான் வந்து இப்போ வந்துட்டு இந்த சூப்பர் சிங்கரில் ஒருத்தர் இருப்பார், செம்மையாக இருந்துச்சு போனவருக்கும். ஒரு பேர் கூட சூப்பர் பேர். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சோம் ஆனந்த கண்ணன். கரெக்டு, ஆனந்த கண்ணன். அப்படியே ஆசையெல்லாம் மாற்றி நான் வந்துட்டு ஸ்கூல் படிக்கிற காலத்திலலாம் வந்துட்டு, ஸ்கூல் படிக்கிற காலமோ இந்த ஸ்கூல் முடித்த காலமோ அப்போல்லாம் அவங்க தான் ஃபேமஸ். சன் மியூசிக்கில் வந்து அவங்களாம் வந்து பட்டை கலப்போ அவங்க ஒரு 6 பேர் வந்தாங்க. அதில் பிரஜனும் இவங்க தான் வேறு மாதிரி சம்பவம் பண்ண ஆட்கள். இப்போ பிரஜன் இருக்காங்க, ஆனால் ஆனந்த கண்ணன் இல்லை. சரிங்களா, சரி ஓகே. ஸோ பிரஜன் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்காரு. செம்ம சம்பவம். அதுவும் கப்புள்ஸாக வந்திருக்காங்க. கப்புள்ஸாக வந்தால் ஒரு பெரிய ஒரு நெருக்கடியும் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உள்ளே வந்துட்டு ஆட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்துட்டு அப்படியே ஒரு பார்வை பார்க்குறதே ஒரு காம பார்வையாகவே இருக்குது. என்னடா பார்வை பார்க்குறீங்க, அரோரா போய்ட்டு கமருதீன் கிட்ட பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பக்குன்னு இருக்குது. ஏற்கனவே அவருக்கு 7:30 பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்குது, எப்போ தாக்கலான்னு. இதில் இந்த அம்மா வேறு 9:30 வந்து பார்த்துட்டே இருக்காங்களே, 8:30 பார்த்துட்டு இருக்காங்களே, எப்போ கமருதீனுக்கு இதனால் ஒரு பெரிய ஆப்பு போதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இவர் வந்து உள்ளே வந்து தரன்னு கிழிக்க போகிறேன்னு சொல்கிற மாதிரி விஷயங்களாக பார்த்துருப்பீங்க. ஆனால் அதை விட ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா பிரஜன் அண்ட் விஜய், நம்ம விஜேஎஸ் 2 பேருமே வந்துட்டு ஒரு காலத்தில் வந்து சீரியல் ஆக்டிங், அதில் வந்துட்டு பிரஜன் ஹீரோவாகவும் சைடு ஆக்டிங்கில் நம்ம விஜய் சேதுபதி இருந்திருக்காங்க. எப்படி காலங்கள் மாறுது பார்த்தீங்களா. அவர் ஹீரோ வந்திருக்காரு, இவர் சைடு ஆக்டிங். அதுக்கப்புறமா தான் இந்த பீஸா, அதுக்கு முன்னாடிலாம் வந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான அப்படியே எதற்கு தானே ஆசைப்பட்டாய் அப்படியே தூக்கிட்டு போய் எங்கேயோ போய்ட்டு சூதுக்கவும் இதெல்லாம் வந்து அவர் எங்கேயோ தூக்கிட்டு போய் இப்போ போச்சுன்னா விஜய் சேதுபதி எங்கே இருக்கார். இல்லை, அதுதான் லக்கு வேணும், அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வேணும். அதிர்ஷ்டம் இல்லாமல் யாராலையும் இது பண்ண முடியாது. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கும் கண்டிப்பாக வேணும். இப்போல்லாம் வந்து ஹார்ட் ஒர்க் கூட இல்லை, அதிர்ஷ்டம் இல்லைன்னா கஷ்டம்தான். ஸோ இப்போ வந்துட்டு உள்ளே வரும்போது அந்த விஷயங்கள்லாம் சொல்லி தான் பிரச்சனை அமைச்சிருக்காங்களாம். நான் வந்து இது வந்து ஷோ, இதில் வந்து நான் ஏதாவது சப்போஸ் ஒன்று அகேன்ஸ்டாக பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிறது ஒரு ஷோன்ற மாதிரி தான் சொல்லி அமைச்சிருக்காங்களாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி பேசுகிற மாதிரி ஒரு சில தகவலாம் வருது. செம்மையாக இருக்கும்ல. ஒரு காலத்தில் வந்து நான் ஹீரோவாக இருக்கேன், நான் சரி சும்மா சொல்லிக்கிறதுக்கு தானே. அப்போ வந்து என் கூட வந்து ஒரு ஃப்ரெண்டு கேரக்டரில் ஒருத்தர் வர்றாரு. இப்போ அவர் எங்கேயோ இருக்கார், ஹிந்தி அது இதுன்னு போயிட்டார். நம்ம வந்துட்டு இப்போ முகம் கொஞ்சம் அப்படியே பழைய முகமாக ஆகிட்டோம். எப்படி இருக்குல்ல, சான்ஸே இல்லை. ஆனால் அந்த ஒரு மரியாதை வந்துட்டு எப்பயுமே விஜய் சேதுபதி அவர்கள் மெயின்டைன் பண்ணுவார். அது வந்து அவர்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு விஷயம். எல்லாரையும் அரவணைப்பார், எல்லா ரசிகர்களுக்கும் முத்தம் கொடுப்பார். அந்த மாதிரி முத்தம் கொடுக்குற அதில் அரவணைக்கிற ஒரே ஆள் நம்ம ஆள் மட்டும்தான், விஜய் சேதுபதி மட்டும்தான். அதனால தான் அவர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு சம்பவம் என்னென்னா திவ்யா கணேஷ்.
என்ன சொல்கிறீங்கன்னா அவங்க கமருதீன் கூட சீரியல் நடிச்சிருக்காங்கன்னா ஒரு ஹீரோயின் கேரக்டரில். என்ன இது புது கதையாக இருக்கே அப்படின்னு. ஆல்ரெடி வந்துட்டு பார்த்திங்கன்னா கமருதீனும் பார்வதியும் சச்சக் புச்சக்குன்னு போச்சு. அதுக்கப்புறம் சண்டையாச்சு. நேற்று ஒரு பரஸ்பர ஒப்பந்தம் வர போட்டாங்க. இந்த அப்பார் இனிமேல் உன் கேமை நீ ஆடு, நான் என் கேம் ஆடிப்பேன். நம்ம இது வந்து லவ்ன்ற கேமே உள்ளே வரக்கூடாது விஜய் பார்வதி சொல்ல. சரி ஓகே, ஆனால் என்னை பற்றி தயவு செஞ்சு திவாகர்கிட்ட மட்டும் சொல்லிடாதுன்னு அவர் கேட்க. ஓகே, நான் எதாவது தப்பு பண்ணேன் எனக்கு சொல்லு, நீ வந்து சொல்லு உன் கேம் எப்படி இருக்குது இதை மாற்றிக்குன்னு சொல்லு, நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு விஜய் பார்வதி அழகாக சொல்ல. அவர் வந்துட்டு இல்லை ஓகே புரியுது எனக்கு, நம்ம இனிமேல் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு ஒரு துணையாக நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஒப்பந்தம் வேறு போட்டிருக்காங்க. ஒப்பந்தம் போட்ட டைமில் திவ்யா கணேஷ் உள்ளே இறக்கும்போது எப்படி இருக்கும்? ஏன்னா அவங்க வந்துட்டு நிறைய ஒரு வருஷமோ 1.5 வருஷமோ ஒன்றா ஒர்க் பண்ண தான் தகவல் வருது. இப்போ அவங்க அங்கே வராங்க. இதில் இன்னொரு காமெடி வர அப்பப்போ நூல் விட்டுட்ருக்காங்க கமருதீனுக்கு. சரக்குன்னு வில்லு விட்றாங்க. அவர் அப்படியே திரும்பிக்கிறாரு. அந்த அம்புக்கு நான் சாய மாட்டேன். ஏற்கனவே துஷார் சாஞ்சதுனால தான் கேப்டன் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. இப்போ வந்து ஆடியன்ஸாக உட்காந்துட்ருக்கான். என்னையும் அந்த மாதிரி மாற்றணும் பார்க்குறியாமா, முடியாதுன்ற மாதிரி தப்பிச்சிக்கிட்டே இருக்கார். அவருக்கு என்ன கதியாக போகிறேன்னு தெரியல. பட் இருந்தாலும் அவருக்காக பிரத்யேகமாக ரெடி பண்ண ஆள் தான் இந்த திவ்யா கணேசன் மாதிரி சொல்கிறாங்க. திவ்யா கணேசன் உள்ளே வந்து சார் நிறைய பேர் கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்குன்றாங்க. யாருக்கா இருக்கும் அந்த கிளாஸ்? ஒரு வேளை வந்துட்டு நம்ம கமருதீனா இருக்குமோ, என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பிக் பாஸ் அப்படின்னாவே வந்துட்டு மக்கள் மத்தியில் எப்படி பிரபலமாச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கமல்ஹாசன் அவர்கள் நம்ம உலகநாயகன் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுறாருப்பா, அதை கண்டிப்பாக பார்த்தே அவனை பண்ண தான் நான்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அதுவும் எஸ்பெஷலி ஸ்டார்டிங்லாம் வந்துட்டு நம்ம ஓவியாக்காக கொஞ்சம் பார்த்தோம். ஆனால் பெருசாக நான் பார்க்க மாட்டேன். ஆனால் கமல்ஹாசன் அவர்களோட எபிசோட் சனிக்கிழமை விரட்டுவார், அதுக்காகவே பார்ப்போம். அது அப்படியே 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு. சாண்டி டைமில் வந்து கொஞ்சம் பிடிக்கும். ஆனால் அவங்க குரூப்பிசம் பண்ணோடனே எனக்கு சுத்தமாக பிடிக்காமல் போயிடுச்சு. ஆனால் கமல்ஹாசன் அவர்கள் பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே போயிட்டதுக்கப்புறமா தான் பார்க்க ஆரம்பித்தோம். ஆனால் கமல்ஹாசன் அவர்களுக்கு அடுத்தபடியாக இந்த பிக் பாஸை நம்ம எல்லாரையுமே ஒருங்கிணைச்சது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளே வந்து ஆக்டர்ஸ் என்னென்னா சீரியலில் ரொம்ப பிரபலமான முகங்கள் இப்போ வந்து அவங்களாம் வந்துட்டு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கிறாங்க, பிளாக் சேனல் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஏன் வந்து டப்புன்னு பிச்சுன்னு போகுது எல்லாருக்கும் வியூஸு. இதே நான் ஆரம்பித்தேன் யாரை பார்ப்பாங்கன்னா 2 வியூஸ் 3 வியூஸ் தான் வரும். மூஞ்சை பார்த்துட்டு பாய அந்த பக்கம் அப்படின்றாங்க. இது பிரபலங்களாக இருந்தாங்கன்னா இவங்க என்ன ட்ரெஸ் யூஸ் பண்ணுவாங்க, இவங்க என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவாங்க, இவங்க என்ன ஜுவல் போடுவாங்க, இவர் செம்ம ஹீரோ வச்சா இவர் எப்படி பேசுவார், புரியுதுங்களா? இவங்க வந்து அங்கே வந்து ஹீரோயின் வந்து ரொம்ப சாதுவான ஆளாச்சே, இப்போ எப்படி பேசுவாங்க, மிரட்டுவாங்களா, இவங்க கேம் எப்படி ஆடுவாங்க, டாஸ்க்லாம் எப்படி பார்ப்பாங்க, இவங்க வந்து முறைப்பாங்களா இல்லை வந்து விடு கம்மிக்கின்னு போயிடுவாங்க, இப்படிலாம் ஒரு திங்கிங் வரும்ல, அதுதான் ஈர்த்துச்சு. ஆனால் இந்த சீசனில் முக்கியமாக மிஸ் ஆகிற முக்கியமான விஷயம் வந்துட்டு கமல்ஹாசன் அவர்கள் அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம விஜய் சேதுபதி ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. பட் நேற்று தரமாக செஞ்சிட்டார். ஆனால் அந்த விஷயம் இருக்குல்ல, இந்த ஆக்டர்ஸில் அவங்களாம் பார்க்கணும் ஒரு ஆசை, அதில் வந்துட்டு டோட்டல் டிசப்பாயின்மெண்ட் நம்ம மக்களுக்கு. அதனால தான் பிரத்யேகமாக என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்லேருந்தே ட்ரெண்டிங்கில் யாரெல்லாம் இருந்தாங்க அவங்களெல்லாம் பிடிச்சி போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரஜன் வந்திருக்காரு. எனக்கு அப்போ தான் அதான் சொன்னேன், ஆல்ரெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாண்ட்ரா அவங்கள பற்றி எனக்கு பெருசாக தெரியாது, ஆனால் அவங்க ரொம்ப கோவக்காரங்கன்னு மட்டும் தெரியும். அதுமாதிரி திவ்யா கணேஷ் பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் சீரியலில் நிறைய ஆக்டிங்லாம் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அமித் பார்கவ் நான் நிறைய படங்களே பார்த்துருக்கேன், அவரும் திறமையான ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் கன்னட பிக் பாஸ்க்கே ஹோஸ்ட்டாக இருந்திருக்காருன்னா, ஹோஸ்ட் இல்லை அந்த பிக் பாஸ் வாய்ஸாக, அதாவது ஹோஸ்ட்டுன்றது அந்த சண்டே மட்டும்தான். 24 மணி நேரமும் பார்த்து அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தவர். அப்போ எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி வேறு மாதிரி வெறித்தனமான சம்பவங்கள்லாம் நம்மளுக்காக காத்துட்டுருக்கு. மறக்காமல் இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை இல்லை இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை லைக் தட்டுவிட்டு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் நண்பர்களே.